ஆறாம் தந்திரம் 14வது அத்தியாயம் பக்குவத்தில் என்று நாம் 1696 சிந்திக்க உள்ளோம். ஒரு சிறந்த சீடன் இருக்க வேண்டிய தகுதிகளை பற்றி இந்த பாடலில் நமக்கு அவர் குறிப்பிடுகின்றார். தாத்திகன் ஆய்ப்பல தத்துவம் தான் உண்ணி ஆத்திக வேதநெறி தோற்றம் ஆகியே ஆர்த்த பிறவியன் அஞ்சியற நெறி சாத்தவல்லான் அவனே சீடன் ஆமே அப்படின்னு முடிக்கிறார். இந்த முதல் வரி பார்க்குறோம். சாத்திகனாய் பல தத்துவம் தான் உண்ணி அப்படின்னாக்கா ஒரு சிறந்த சீடன் முதல்ல என்னன்னா சாத்விக குணம் இருக்கணும். அமைதி, பொறுமை, தூய்மை இது ரொம்ப முக்கியமாக இருக்கணும் அப்படின்றாரு. பல்வேறு தத்துவங்களையும் உண்மைகளையும் ஆய்ந்து சிந்தித்து ஆராயணும். கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாகவும் இருக்கணும் அப்படின்றாரு. அப்புறம் ஆத்திக வேதநெறி தோற்றமாகியே அவன் இறை நம்பிக்கை கொண்டவனாகவும் வேதங்கள் காட்டும் நெறிமுறைப்படி வாழ்பவனாகவும் இருக்க வேண்டும். அவனது தோற்றமும் நடத்தையுமே அந்த தர்மத்தை வெளிப்படுத்துவதாக அமைய வேண்டும். ஆர்த்த பிறவியின் அஞ்சி அப்படின்றார். அப்போ உலகியல் வாழ்க்கையிலும் மீண்டும் மீண்டும் பிறக்கக்கூடிய அந்த பிறவி சுழற்சியிலையும் சிக்கிக்கொண்டு அகப்படுவதை விட அஞ்சி அதிலிருந்து விடுபட்டு முக்தி அடைய வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கணும். இந்த ரொட்டீன் லைஃப்ல இருந்து கொஞ்சமாய் டிடாக்ட் பண்ணி யூ கோ ஃபார் தி முக்தி அப்படின்றது சொல்ல வராரு. அறநெறி சார்ந்த வல்லான் அவனே சீடனாமே. மேற்கூறிய பண்புகளுடன் தர்மநெறி அறநெறி பின்பற்றக்கூடியவன், அதன்படி நடப்பவன் அவனே உயர்ந்த உண்மையான மாணவன் அல்லது சீடன் அப்படின்றாரு. ரொம்ப சுருக்கமாக சொல்லலான்னாக்கா அமைதியா, ஆழ்ந்த சிந்தனை, இறைப்பற்று, பிறவி பயம், தர்மத்தின் வழிநடத்தல், இந்த 5 பண்புகளை கொண்டு குருவிடம் உபதேசம் பெற தகுதியான சிறந்த சீடன் அப்படின்றார். இதுக்கு ஒரு சிறப்பு கதை சொல்லணும் அப்படின்னாக்கா, குருவிடம் கற்க பல மாணவர்கள் வந்தார்கள். அவர்கள் யார் சீடன் அப்படின்னு கண்டறிய அந்த பாடலுக்குரிய அளவுகோலாக வச்சுக்கலாம். அமைதியான, எப்போதும் கோபப்படாம பொறுமையா இருக்க வேணும், ஆழ்ந்த சிந்தனை இருக்க வேணும், நெறிமுறை தவறாத வாழ்வு இருக்க வேண்டும், பிறவி பயம் இருக்கக்கூடாது, அறத்தை பின்பற்ற வேண்டும். இத்தகைய நற்பண்புகள் எல்லாம் ஒரு இயல்பாகவே கொண்டிருந்தால் அவரே குருவின் அருளை பெற தகுதியான சீடன் அப்படின்னு நமக்கு சொல்லலாம். இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸ்போசர் அப்படின்றது நம்ம எப்படி சொல்ல வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துலேயுமே மெயினாக இருக்கிறது அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ட் தான். உணர்ச்சிகளை கையாளுறது, டென்ஷன் ஆகிறது, கோவப்படுறது, சூழ்நிலைகள் நமக்கு நிறைய பேர் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அந்த இடத்த நாம் பதட்டம் இல்லாமல் ஒரு மனநிலையில் இருந்து ஹேண்டில் பண்ணணும். நம்மளை சீண்டுவாங்க, கோவப்படுத்துவாங்க, வல்கர் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அப்போல்லாம் நாம் என்ன பண்ணணும்னு சொன்னால், கோபப்படாமல் நிதானமாக சிந்தித்து ஒரு முடிவு எடுக்கிறது தான் தலைவனுக்குரிய பண்பு. அப்போ நம்ம ஆன்மீக வகையில் இருக்கிறோம் அப்படின்னாக்கா அந்த கேரக்டரை பில்டப் பண்ணிக்கணும். டென்ஷன் ஆகக்கூடாது, அழக்கூடாது, எமோஷனல் இன்டெலிஜென்ட் அப்படின்றது நெட்டில் தட்டினோம்னா நிறையா கொடுப்பாங்க. அதை நம்ம ஏதோ ஒன்று ஃபாலோ பண்ணலாம். அப்புறம் டீப் லேர்னிங் அண்ட் கிரிட்டிக்கல் திங்கிங், இது நிறைய ஃபிலாசபிக்கலை டீப்பாக படிக்கிறது, அதை பற்றி சிந்திக்கிறது, ஆழ்ந்து ஆராயிறது, இதெல்லாம் நமக்கு உண்மைத்தன்மையை பார்க்கணும். ஒன்றை எடுத்து படித்தோன்னா அதில் எந்த அளவுக்கு டெப்த் இருக்குது நம்புறது வேற, அதை டெப்த்தாக அனலைஸ் பண்ணி அப்சர்வ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது திங்கிங் இருக்குது. அப்புறம் ஒழுக்கமும் நேர்மையும், இது ரொம்ப முக்கியமான ஒரு கோர் வேல்யூ தான் இது. வேதநெறி அறநெறி அப்படின்னு சொன்னோம்னா இது ப்ரொஃபஷனல் எத்திக்குன்னு சொல்லுவாங்க. அதை நம்ம கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஷார்ட் ரூட்டில் போகாமல் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாக இருந்து வெற்றியை தரணும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். அப்புறம் பர்பஸ் ஆஃப் லிவிங், எதுக்காக நம்ம வாழ்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்கும் ஒரு கோல் இருக்குன்ற மாதிரி. அப்புறம் அதில் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். நம்ம சாத்தவல்லான் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணுறாரு பாருங்க. நம்ம தொடர்ச்சியாக இருக்கும்போது அந்த 5 பண்புகளை கொண்டு ஒரு சிறந்த மாணவனாக இருக்க முடியும்ன்றதை நமக்கு கோடிட்டு காட்டுகின்றார் திருமூல நாயனார். நன்றி. வாருங்கள் விந்தியாம்மா, வணக்கம்.
அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1696வது திருமந்திரம். நல்ல சீடனுக்கு அடையாளம். திருமந்திரம். சாத்திகனாய் பரதத்துவம் தான் உண்ணி, ஆத்திக பேத நெறி தோற்றமாகிய ஆர்த்த பிறவியின் அஞ்சி அறநெறி சாத்த வல்லான் அவன் சற்சீடனாமே. அருமையான திருமந்திரம். சாத்திகன் சத்திவிகனாய், அதாவது சத்துவ குணம் கொண்டவனாய். சத்துவ குணமாவது ஆரவார அலை ஓசைகள் அற்று ஆழ்கடல் போல் அமைதியாக இருக்கின்ற மனநிலை. பரதத்துவம் பரம்பொருள் அன்றி வேறு எது பற்றியும் அறியாத தன்மை. ஆத்திக பேத நெறி கடவுள் ஒருவன் உண்டென நம்பும் இறை பற்றாளர்கள் பலவாக சொன்னவற்றில் ஒன்றை இயற்றல். ஆர்த்த பிறவியின் அஞ்சி அறநெறி சாத்த வல்லான். வினைப்பயனால் சேர்த்து கட்டப்பட்ட பிறவிகளை எண்ணி பயந்து அவை எய்தாமல் தடுக்க நல்லொழுக்க நெறிவழி நின்று ஒழுகுபவனே நல்ல சீடன் ஆவான். நல்ல சீடனுக்கு அடையாளம் ஆழ்ந்த அடங்கிய மனம், பரம்பொருள் சிந்தனை, கடவுள் நம்பிக்கை நெறி நடத்துவன. உண்ணி தியானித்து, ஆர்த்த கட்டிய, சாத்த கைக்கொள்ள நல்ல கழக வெளியீட்டில் அறிவும் அமைதியுமாகிய தலைமை குணம் உடையவனாய் உண்மை பொருளாகிய சிவனடியை மறவாமல் நினைந்து கடவுள் உண்டெனும் கொள்கை வேறுபாடு உடைய நெறிகளின் அடிப்படை தோற்றத்தை மேற்கொண்டு எல்லையின்றி பிணித்து வரும் பிறவியினுக்கு அஞ்சி செந்நெறியாகிய அறநெறியின்கண் உரைத்து நிற்க வல்லான் நன்மாணவன் ஆவான். சாத்திகனாய் சத்துவ குணம் உடையவனாய் ஆத்திக பேத நெறி கடவுள் உண்டெனும் பல சமயங்கள் ஆர்த்த பந்தித்த சாத்த வல்லான் கைக்கொள்ள வல்லான். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. வாருங்க கிருத்திகாமா, வணக்கம். வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய மந்திரம் லைனையா விந்தியம்மா எல்லாருமே அழகா சொல்லிட்டாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி சொல்லுது. என்ன சொல்றது அப்படின்னா, மந்திரத்தை முழுமையா ஒரு முறை வாசிச்சுக்கலாம். சாத்திகனாய் பர தத்துவம் தானுண்ணி அப்படின்றாரு. அப்புறம் ஆத்திக எப்படின்னு எடுத்துக்கலாம். ஆத்திக பேத நெறி தோற்றமாகியே ஆர்த்த பிறவி அஞ்சி அறநெறி சாத்தவல்லானவன் சற்சீடனாமே அப்படின்னு சொல்றாரு. இந்த நம்ம நிறைய பார்த்திருக்கோம். 3 குணங்கள், சாத்வீகம், ரஜசம், தாமசம் அப்படின்னு ஒரு 3 குணங்கள் நம்ம பார்த்திருக்கோம். அந்த 3 குணங்கள்ல ரஜசும் தமசும் பக்குவனில் இருக்கக்கூடாத ஒரு குணங்கள். அதனால்தான் சாத்வீகத்தை முதன்மையா சொல்றாரு. அப்ப இதை தவிர்க்க வேண்டும். ரஜசும் தமசும் தவிர்க்க வேண்டும். இது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா சாத்வீகத்தை கை கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னா அது ஒரு வாழ்க்கை நெறி. அது சும்மா கோபப்படாம இருக்கிறது மாத்திரம் இல்ல. சாத்வீகம் அது படாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அதனுடைய உணவு முறையிலிருந்து, மூச்சுல இருந்து
வாழ்வு நெறி முதற்கொண்டு மொத்தமா மாறணும். அதனால ஒரு 2 தன்மைய அப்படியே நம்மள்ட்ட இருந்து எடுத்துடுறாரு. எதெல்லாம் எடுத்துடுறாரு அப்படின்னா, ரஜஸையும் எடுத்துடுறாரு, தமசையும் எடுத்துடுறாரு. நம்ம தமச விட்டுருவோம் சம்டைம்ஸ். தமசு வந்து அ இயல்பாவே இறைவன் பற்றுக்குள்ள இறைவனை குறித்த தேடல்ல உள்ள போகும்போது நம்ம விட்டுருவோம் தமச. ம். ஆனா இந்த ரஜஸ வந்து விட முடியாது. இந்த தமச கூட நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க, நமக்கு சௌகரியத்துக்கு தக்கன மாத்திப்போம். இப்போ ம விடிய காத்தால 5 மணிக்கு டெய்லி எந்திரிக்கணும் அப்படிங்கிறத, இந்த இப்ப குளிர்காலம் அதனால 5 மணிக்கு எந்திரிக்க முடியாது. ஆம், 6, 6:15க்குள்ள நின்றுடலாம். இல்ல இப்ப சம்மரு அதனால சீக்கிரம் நின்றுடலாம். அதனால நான் சீக்கிரம் படுத்துக்க போறேன். இது நம்மளோட ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு தக்கன நம்ம உடல்நிலையை நம்ம மாற்றிக்கொள்வோம். ஆனா அந்த 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 நேரம், அது குடுக்கக்கூடிய அந்த தன்மை அதெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். அப்ப அந்த மாதிரி இந்த தமஸ்லயும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கதான் செய்வோம். ஆனா ரஜஸ்ல நெறையவே இருப்போம். வேகமா ஒரு வேலை பார்க்கிறது, ரொம்ப வேகமா சிந்திக்கிறது. வேலை பார்க்கறது மாத்திரம் இல்ல, கோபப்படுறது மாத்திரம் இல்ல ரஜஸ். நம்ம வாழ்வியல் நெறியில வலது மூச்சுல பண்ணக்கூடிய அநேக விஷயங்கள் ரஜஸ்ல தான் வந்து முடியும். அதாவது வேகமா சிந்திக்கிறது. இன்னும் நெறைய விஷயங்கள் கூட நம்ம வந்து அதாவது வெற்றிகரமான ஒரு ஒரு பாதையை நோக்கி நகர்றது. உலகியல்ல நகர்றது எல்லாமே ரஜஸ் தான். அப்போ அதுல இருந்து 2ல இருந்தும் விலக்கி நம்ம தம் சாத்வீகத்துக்கு கொண்டு வர்றாரு. இந்த சாத்வீகம் என்ன செய்யும்? மேக்சிமம் இடது மூச்சு தான். அந்த இடது மூச்சு சதா சர்வ காலமும் அப்படி பண்ணி 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 அதுக்கு தக்கன உடல் மாறி, அதுக்கு தக்கன உணவு மாறி, அதுக்கு தக்கன வாழ்வியல் நெறி மாறி, நம்மள வந்து மொத்தமா மாத்துறாரு. அதனாலதான் சொல்றாரு சாத்வீகனாய் சாத்விகனாய் அப்படின்னு சொல்றாரு. அதாவது சத்வ குணம் உடையவனாக மாறி அப்படின்னா இது மாறிட்டாலே என்ன வந்துரும், நம்ம ஒரு பக்குவ நிலைக்கு வந்துடுறோம். அதனால பர தத்துவம் தானுனே. அப்ப இந்த சாத்வீகத்தை வந்து நம்ம வந்து இது எதுக்கு உபயோகப்படும் இந்த சாத்வீகம் அப்படின்னா பரதத்துவத்தை உணர்ந்து கொள்வதற்கு. இந்த பரப்பரன்னு ஓடிக்கிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஏதோ ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். ஏதோ ஒரு வேலையை பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஏதோ ஒரு சிந்தனையை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். ஹம் நமக்கு வந்து சுத்தி நடக்கிற விஷயங்களை நம்மளால தெரிந்து கொள்ளவே முடியாது. அதை உணர்ந்து அதுல ஆழ்ந்து நம்மளால லயிச்சுக்கவே முடியாது. நீங்க பாருங்க, எல்லாரும் இப்ப இந்த சம்மர்ல எல்லாரும் ஏதாவது ஒரு ஊருக்கு போவாங்க. ஏதாவது ஒரு குளிர் இடத்துக்கு போவாங்க. அந்த இடத்துக்கு போயாச்சுனாலும் என்ன பண்ணுவாங்க, காலையில இந்த ரைடு, மாலையில அந்த ரைடு, மத்தியானம் இந்த ரைடு அப்படின்னு சுத்திக்கிட்டே இருப்பாங்க அந்த இதுல. அது இல்லாம அங்க ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா, அந்த இடத்துல உட்கார்ந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த தன்மைய உள்வாங்கணும்னா, நம்ம கொஞ்சமாவது ஃப்ரீயா இருக்கணும். இல்ல வரணும், திரும்பி உடனே கிளம்பணும், திருப்பி வரணும், உடனே கிளம்பணும், சாப்பிடணும், திருப்பி அடிச்சு புடிச்சு தூங்கணும். தூங்கும்போது நம்ம வழக்கத்துக்கு எப்பவும் மாரி போர்வைய நல்லா போத்திட்டு ஏசி ரூம்ல தூங்குற மாரி தூங்குவோம். அப்ப அந்த கோடை வாசஸ்தலத்துக்கு போன மாதிரியே ஒரு ஃபீல் இருக்காது. அதுக்கு பதிலா அந்த இடத்துல நின்னு நம்ம நிதானமா உட்கார்ந்து அனுபவிக்கும் பொழுது, அந்த இடத்தினுடைய தன்மையை நம்மால் உள்வாங்க முடியும். அதனாலதான் சொல்றாரு. இப்போ நீ இந்த இந்த சாத்விக குணத்துக்குள்ள வரும்பொழுதுதான் நம்மால் பரதத்துவத்தை உள்வாங்க முடியும். இந்த தத்துவத்தை எல்லாம் முன்னாடி வந்து நமக்கு ஏற்கனவே இந்த பரதத்துவத்தை எப்படி உள்வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஹம், பழைய அபக்குவன்ல வந்து நம்ம வந்து ஏற்கனவே பார்த்திருக்கோம். அந்த மாதிரியாக நம்ம வந்து பரதத்துவத்தை உள்வாங்கணும்னா சாத்விக குணத்துக்குள்ள போகணும். அப்படி போகும்போது ஆத்திக பேத நெறி தோற்றமாகியே அப்படின்றாரு. இதுல வந்து ஒரு சில உரையாசிரியர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னாக்க, அத்வைத அம், நெறி அந்த அந்த பேதமற்ற நெறி அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா துவைத நெறி, பேதம் அப்படிங்கிறதுனால 2 அப்படின்னு எடுத்துட்டு துவைத நெறி, அதாவது இறைவன் வேறு நம்ம அடிபணியிற அந்த ஆன்மா வேறு அப்படின்ற மாதிரி ஒரு சில உரையாசிரியர்கள் சொல்லியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் நான் பின்பற்றக்கூடிய வரதராஜன் ஐயாவே அப்படிதான் சொல்லியிருப்பாரு.
பேத நெறி அப்படிங்கிறதுனால துவைத நெறியை பின்பற்றி அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா என்னால அந்த மாதிரி ஒத்துக்க முடியாது. ஆத்திக பேத நெறி அப்படின்னு சொல்றதுனால ஹம், ஆ- ஆ- இறைவனை ஆஸ்திகம்ங்கிறதே இறைவனை சென்று சேரக்கூடிய நெறி. அதுல இருக்கக்கூடிய அநேக நெறி, நீ எந்த நெறியை வேணா பின்பற்றிக்கோ, ஆனா ஆஸ்திக நெறியாக இருக்க வேண்டும். அந்த பேதம் அப்படிங்கிறதுக்கு உண்டான பொருளா எதை எடுத்துக்கலாம்னா, பல்வேறு நெறிகள் இருக்கு. இதுதான் சாக்தம் தான் சரி, கௌமாரம் தான் சரி, வைஷ்ணவம் தான் சரி அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டிய தேவையில்ல. ஆம், இருக்கக்கூடிய அத்தனை நெறிகளிலும் ஏதாவது ஒரு நெறியை பற்றி கொள்ள, நெறி தோற்றமாகிய அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த இடத்துக்குள்ள நம்ம முழுமையாக நம்மை ஒப்பு கொடுத்து அதுவாகவே மாறக்கூடியது, அதான் தோற்றமாகியே அப்படின்னு சொல்றாரு. ஆ- ஆம், ஆர்த்த பிறவி, இந்த இந்த வார்த்தை நம்ம முன்னாடியும் பார்த்திருக்கோம். ஆர்த்த பிறவி அப்படின்ற, அப்போ இந்த வந்துகிட்டே இருக்கிற பிறவி அது ம், வந்துகிட்டே நம்ம பிறந்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து வந்துகிட்டே இருக்கோம். அதுலயும் இந்த பிறவி ஜோரா நடந்துகிட்டு இருக்கு. எல்லா விஷயமும் நமக்கு அஹ், அஹ், எது நடந்தாலும் ரஜஸோட நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த மாதிரியான ஆர்த்த பிறவியின் அஞ்சி அப்படின்றார். அப்ப எடுத்த பிறவிக்கு அஞ்சணும். இது இது இதுதான் கடைசி பிறவியா இருக்குன்னு பகவானே அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு ஒரு பிரார்த்தனை வரணும். அந்த வந்தாதான் கடைசியில என்ன ஆகும், வந்தா வருது பிறவி, வராட்டா போகுது. ஏன்னா நான் உள்ள இருக்கேன், நீ உள்ள இருக்க, நீதானா நாதான் நீங்கிற ஒரு தத்துவம், அதான் அந்த பரதத்துவம். அது நமக்குள்ள வரணும். அது வரணும்னா முதல்ல நம்ம இந்த பிறவியை அஞ்ச வேண்டும். அதனாலதான் ஆர்த்த பிறவியின் அஞ்சி அப்படின்றார். போதும் சாமி இது அப்படின்னு. நம்ம ஒரு 4 மந்திரம் கூட பார்த்தோம். பதைக்கின்ற போதே அப்படின்னு நம்ம பார்த்தோம். எது எது அந்த மனம் பதைக்கணும், அப்பதான் பரமென்னும் வித்தை நமக்குள்ள வரும் அப்படின்னு சொன்னாரு இல்லைங்களா? அப்ப அந்த மாதிரி இந்த ஆர்த்த பிறவியின் அஞ்சி அறநெறி சாத்த வல்லானவன் அப்படின்றாரு. அப்ப அந்த அறநெறி சாற்ற வல்லானவன் அப்படின்னா அவன் நிக்கிறது இல்ல. அவன் அவன் முன்னாடி சொல்லிட்டான் சாத்திகனானவன் அப்படின்னு சொல்லிட்டான். அடுத்தப்புல ஆத்திக பேத நெறி தோற்றமாகிய அப்படின்னு அவர் நிற்கக்கூடிய அந்த நெறியெல்லாம் ரொம்ப அழகா சொல்லி முடிச்சிட்டாரு. இப்ப அடுத்தாப்புல ஒரு வார்த்தை சொல்றாரு, சாத்த வல்லானவன் அப்படின்றாரு. அப்போ மற்றவர்களுக்கும் அதன் வழி நின்று வழிகாட்ட வல்லானவன். சாற்றுதல் அப்படிங்கிறதுனா மத்தவங்களுக்கு செய்யறது இல்லையா? அப்போ அந்த 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 சாற்றுதல் சாற்ற வல்லானவன். அப்ப அவனை பார்த்து இன்னொருத்தர் கத்துக்கிறாங்க, அவங்களுக்கு வழி நடத்துறாங்க. அப்போ அவன் சற்சீடனாமே, அப்ப அவன் சீடனாதான் இருக்கான். ஆனா இன்னொருத்தருக்கு வழிகாட்டக்கூடிய தன்மையில இருக்கான். நம்ம லீடர்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி அந்த லீடர் பொசிஷனுக்கு அவனால வர முடியும். எப்ப வர முடியும்? சாற்றவல்லானவன். எதை சாற்றவல்லானவன்? ஆர்த்த பிறவியில் அஞ்சி அறநெறியில் சாற்றவல்லானவன். அப்போ அந்த மனசாட்சிக்கு பயந்து அந்த ஆன்மாவோடு இருந்து ஆத்திக பேத நெறியில் நின்று சாத்வீகனாக பர தத்துவத்தை உன்னினா உணர்ந்து நிற்கும் பொழுது நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னாக்க சாற்றவல்லானவன். அப்ப நம்ம சற்சீடனாக மாற முடியும் அப்படின்னு. நீ மாத்திரம் மாறினா போறாது, உலகுல இருக்கிறவங்களையும் நீ வழிகாட்டுறதுக்கு தயாரா இருக்கணும், அவங்களுக்கும் உதவி செய்ய தயாரா இருக்கணும். ஒரு சிலருக்கு இந்த உதவிங்கிற வார்த்தை உடனே இந்த சாத்விக குணம் போயிடும், ஒரு ரஜஸ் வந்துடும். இல்லைன்னா தமஸ் வந்துடும், நான் தான் உதவி பண்ணேன் அப்படின்ற ஒரு ஆணவம் வந்துடும். இல்ல அந்த உதவிக்காக ரொம்ப மெனக்கெடுவாங்க. இது ஒரு மெல்லிய இழை போன்றது அந்த உதவி அப்படிங்கிற ஒரு விஷயம். நம்ம போற போக்குல ஒரு உதவி பண்ணிட்டு போகணும். ஆஹ் நீங்க பார்த்திருக்கலாம், ஒரு சிலர் அப்படியே ஓடி 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 பண்ணுவாங்க, அது கர்மா. ஆஹ் இத பகவான் முதல் தடவை என்கிட்ட சொல்லும் போது எனக்கு அவ்வளோ ஆச்சரியமா இருந்தது. என்ன அப்படின்னா, யாராவது ஒருத்தர் எங்கெல்லாம் அன்னதானம் பண்றாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் தேடி தேடி கொண்டு போய் காசு கொடுப்பாங்க. ஒரு பாக்கெட்ல சாப்பாடு போட்டுட்டு, சாப்பாட்டுல பேக்கெட் பண்ணிட்டு, கூட நிறைய வச்சுட்டு, சந்தி சந்தியா கொண்டு போய் சாப்பாடு கொடுப்பாங்க. அது மாதிரி ஒருத்தர் ரத்த தானம் கொடுக்குறாங்க அப்படின்னா ஓடி 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 யாருக்கெல்லாம் எங்கெல்லாம் ரத்த தானம் நடக்கிறதோ அங்கெல்லாம் கொண்டு போய் கொடுப்பாங்க. இல்ல அவங்கள எல்லாம் கனெக்ட் பண்ணுவாங்க. அதாவது உதவி என்பதை இன்னொரு தொழிலாக செய்யக்கூடிய ஒரு விஷயம். அது கர்மால போயிடும். நம்ம எந்த கர்மாலையும் யாருக்கும் சாப்பாடு கொடுக்காம விட்டுருக்கோம், அதனால இப்ப ஓடி ஓடி கொடுக்குறோம். எந்த கர்மாலையும் யாருக்கோ எதுவோ பண்ணாம விட்டுருக்கோம், அதே விஷயத்த இப்ப தேடி தேடி பண்றோம் அப்படின்னு சொல்லுவாரு. அது தட் வாஸ் அ வெரி ஹார்ட் ட்ரூத் விச் ஹிட் மீ.
ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, அது இல்ல. நம்ம போயிட்டே இருக்கோம். யாரோ ஒருத்தர் சாப்பாடுன்னு கேக்குறாங்க. அவங்க ஒரு வேளை சாப்பாடு, 2 வேளை சாப்பாடுன்னு கணக்கெல்லாம் பண்ண வேண்டாம். நம்மளால எவ்வளவு அந்த நேரத்துல அவங்களுக்கு குடுக்க முடியுதோ, அவ்வளவு நேரம் அவ்வளவு குடுத்துறணும். அவங்க ஒரு 4 சாப்பாடு சாப்பிட்டுட்டு போயிட்டோம். நமக்கு அத பத்தி பிரச்சனை இல்ல. அது மாதிரி யாரோ வந்து உதவின்னு கேக்குறாங்க. மறுக்காம பண்ணுங்க. அந்த நிமிஷத்துல உதவி கேட்கிறத மறுக்காம பண்ணுங்க. அதாவது உதவி என்பது இயல்பாக வர வேண்டும். நம்ம வாழ்க்கையில யாருக்கோ ஒருத்தருக்கு உதவி பண்ணணுங்கிற ஒரு நிலை வரும்போது தாராளமா பண்ணுங்க. தேடி போய் உதவுறது நல்லது. அது ஒரு அற்புதமான குணம். ஆனா, நம்மளுடைய ஆன்மாவினுடைய கர்ம சார்ந்ததா அது போயிடும். நீங்க நீங்க இது ரொம்ப க்ரூடா இருக்கும் பேசுறத கேட்கறதுக்கு. ஆனா இதுதான் உண்மை. நீங்க யோசிச்சு பாருங்க. நெறைய விஷயங்கள் இப்படித்தான். நம்ம எந்த ஒரு விஷயத்த போய் தேடி 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 பண்றோமோ, ஆம் இன்னும் சொல்லப்போனா, ஆம் கௌரிமா அடிக்கடி சொல்லுவாங்க, "அன்பா இருக்கிறது, அன்பா இருக்கிறது, அன்பா இருக்கிறது." இந்த அன்பா இருக்கிறத நம்ம வந்து எங்க எப்படி இருக்கணுமோ அதையும் முன்னாடி திருமூலர் சொல்லி கொடுத்திருக்காரு. எங்க எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும். எல்லா இடத்துலயும் அன்பா இருந்துட்டோம்னாக்க, அந்த அன்பு மிகுதியில நம்ம கண்டிக்காம கூட விட்டுருவோம். அன்பு மிகுதியில நம்ம வந்து அவர்கள் செய்யக்கூடிய தவறை சுட்டிக்காட்டாம கூட இருக்கோம். ஏன்னா இங்க இங்க சொல்றாரு பாருங்க, "ஆர்த்த பிறவியில் அஞ்சி அறநெறி சாற்ற வல்லார்க்கு." அப்ப அந்த அறநெறிய சாற்றணும் நம்ம. அந்த அறநெறி சாற்ற வல்லணும். அப்ப அறநெறி எப்படி சொல்லிக் குடுப்போம்? அன்பா சொல்லிக் குடுக்கலாம். ஆனா சொல்லிக் குடுக்கணும். கேட்காதப்போ கொஞ்சம் அதட்டி சொல்லிக் குடுக்கணும். அப்போ அந்த 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 தன்மையில நம்ம இருக்கணும். அப்ப நம்ம அத விட்டுட்டு ஒரே தன்மையில நம்ம ஓடி ஓடி போய்க்கிட்டே இருந்தோம்னாக்க, அது நம்மளுடைய கர்ம வினையை தீர்ப்பதாக இருக்கும். நம்ம கர்மாக்காக பண்றதா இருக்கும். அப்படி இல்ல. ஆன்ம அதான் பரதத்துவம் உன்னி சாத்வீகனாய் மாறி யாராவது வந்திருக்காங்களான்னு தெரியல. நான் பேசிட்டே இருக்கேன். ஆ ஆ பரதத்துவம் உன்னி சாத்வீகனாய் அப்படின்னு சொல்றாரு. சோ இது ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு விஷயத்த சொல்லக்கூடிய மந்திரம். சாத்வீகனா எப்படி இருக்கிறதுங்கிறதுக்கு அவ்ளோ டெஃபினிஷன் இருக்கு. பின்னாடியும் சொல்லுவாரு. இதோட விட்டுற மாட்டார். பின்னாடியும் சொல்லுவாரு. சாத்வீகனாக இருக்கிறதுக்கு மூச்சுல இருந்து, சாப்பாட்டுல இருந்து, நடையில இருந்து, உடையில இருந்து, எண்ணத்துல இருந்து, மனதுல இருந்து எப்படி மாறணும் அப்படின்னு. அ ரம் முன்னாடியும் சொல்லியிருப்பாரு. இப்ப இனிமேயும் நெறைய நமக்கு உணர்த்தி தருவார். அத்தகைய ஒரு அற்புதமான மந்திரம். ம் அ அறநெறி சாற்றுதல் அப்படிங்கிறதுல எல்லா தன்மைகளும் அடங்கும். அந்த தன்மையோடு இருப்பவனே சற்சீடன். அவனே பக்குவன் அப்படின்னு நமக்கு திருமூலர் சொல்லித் தர்றாரு. ரொம்ப அற்புதமான மந்திரம். அதை உங்களோடு பகிர கிடைத்த இந்த கால வேளைக்கு நன்றி சொல்லி, என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, நன்றி. மிக்க நன்றிங்கம்மா. நல்லது ஒரு விளக்கம். அன்பு அறம் சார்ந்து இருக்கணுன்றதுல வலியுறுத்துறதுல ரொம்ப அழுத்தமான விஷயத்த கூறுனீங்க. மிக்க நன்றி. வேற அன்பர்கள் யாராவது கருத்து கூற விரும்புகிறீர்களா? நேரம் கருதி தளத்தை நிறைவு செய்கின்றோம். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். தளம் நிறைவேறுகின்றது. 5, 4, 3, 2, 1.